கலையரசன் வந்துட்டு அப்படி ஒரு, அதாவது ஒரே ஒரு சின்ன அவனுடைய நடிப்புக்கு வந்துட்டு பெரிய ஒரு மகுடமாக ஒரு இடத்துல வந்துட்டு அந்த காமெடியன் தம்பி அவர் பேர், அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய சூழல் அது, அதாவது உயிர் போகக்கூடிய ஏதோ ஒரு பெரிய அபாயகரமான சூழல். அந்த சூழலை உண்மையில் ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ட்ராமான்னு இருக்குல்ல, இது அதாவது பெரிய ஆக்டிங் அது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு ஆக்டிங்கை வந்து இனி வரை நான் வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நடிப்பை கலையரசன் வந்துட்டு உண்மையிலே மெயில் செலுத்திட்டேன். அப்படி ஒரு நடிகனாக நான் அதில் வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப பெரிய, நீங்கள் பாருங்கள் படத்தை வந்து அப்படியே தூக்கி நிறுத்திட்டான் தம்பி. அந்த அளவுக்கு வந்துட்டு அதை படம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கலையரசன் தான் உங்களுக்கு தோண்டிட்டு இருப்பார். அப்படி ஒரு நடிகனாக இதில் வந்துட்டு கலையரசன் வந்து பரிணமிச்சிருக்காரு. தம்பி தினேஷ் அதாவது ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருந்தாலும் அதை ஒட்டு மொத்தமாக அதுக்குள்ளே நான் தாண்டா அப்படின்றத வந்துட்டு அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு ஷாட் அந்த கன்னை வச்சுட்டு நடந்து வர்றது ஒட்டு மொத்தமாக ஆராதிச்சு அதை வந்து தனக்குள்ளே உள்வாங்கி கொண்டு அதை என்ன பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். அதாவது இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். இயக்குனர் தயாரிப்பாளர் நண்பர் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த படத்தை தயாரித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் இப்போது கலை ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட நல்ல ஒரு ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தினேஷ் ப்ரோ வந்து தொடர்ந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா அவரோட கதாபாத்திரமாகவே மாறுவார். இந்த படத்தில் ஒரு பழங்குடியாகவே வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. ரித்திகா நல்லா பண்ணியிருக்காங்க. வின்சு டெபியூ லீடாக பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல ஒரு டெபியூ. இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். என் கூட இத்தனை வருஷன் ஒர்க் பண்ணும்போது என்னோடய அசோசியேட்டோட உதவி ரொம்ப தேவைப்பட்டது. ஆம்ப்ரூஸ் என்னோடய அசோசியேட்டையும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து திருப்பி ட்ரை பண்ணும்போது நான் டயர்டே ஆகாத அளவுக்கு ஒரு எனர்ஜியாக அவன் கூட இருந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய வேர்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி எங்களால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. தோழர் இப்போ தான் கொஞ்சம் ப்ரிவியூலாம் போட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கார். எப்பொழுதும் ஒரு சோகமாகவே பேசுவார் ஃபோனில். ஒரு 4 நாள் 5 நாளாக ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. ரிலீஸ்க்கு அப்புறமும் அதே தொடரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ வெரி மச். கேமரா ஒர்க்கெல்லாம் நான் வந்து அவனை வந்தோன்னு சொன்னேன். அவன் வந்து பயங்கரமாக அவன் ஒர்க்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் சாருக்கு தான் ஏற்றிட்டு அளவு பார்க்குறது ரஞ்சித் சாருக்கு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப நன்றி ஐயா. இது அப்படியே பண்ணுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறோம், அவரோட தேடி சினிமா நோக்கி பயணிக்கிறோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களெல்லாம் ஏற்றி விடுங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி. மக்கள் மீது பெரும் அன்பு கொண்ட ஒரு மனிதரால் மட்டுமே இப்படியான கதை கலன்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். வெற்றி தோல்வின்றதுலாம் ரெண்டாவது, ஆனால் வெற்றி பெறணுன்றது தான் முதன்மையானது. ஒரு வெற்றி தான் அடுத்த கட்டமாக வரக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த படம் வெற்றி பெறும் என்ற துணிச்சலோடு இதற்கு முதன்மையாக பணத்தை முதலிட்டு இன்னைக்கு திரைக்கு வர இருக்குன்னா ரஞ்சித் சார் மட்டுமே அதன் முதன்மை காரணம். இப்படியான கதை கலனை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து எவ்வளோ மிருகங்கள் இருக்குது காட்டில், எந்த மிருகங்களையும் முதன்மைப்படுத்தாமல் அதில் யானையை மட்டுமே முதன்மைப்படுத்தியிருக்கக்கூடிய அதியனுடைய அரசியல், அவன் பேசக்கூடிய அரசியலுக்கு மிக உண்மையாக மிக நேர்மையாக எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணிக்காமல் தான் எடுத்துக்கொண்ட அரசியலுக்கு ரொம்ப நேர்மையாக வந்து இந்த படத்தில் நான் யானையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். கம்யூனிசம் தான். ஒரு தோழர் கூட சொல்லிட்டு போனார், கம்யூனிசமாக எல்லா இடமும் இருந்ததுன்னா அது இன்னும் அழகானதான் மாறும் அப்படின்றது. முதல் கம்யூனிஸ்ட் புத்தன், அந்த புத்தன் கொண்டிருந்த நலகிரி அப்படின்ற யானையை தான் அந்த இடத்துல நான் பார்த்தேன். அந்த யானை பார்த்தீங்கன்னா அதனுடைய கம்பீரம், ஒரு காட்டை உருவாக்குவதே யானை தான். ஆனால் அந்த யானையை வந்து நம்ம பிச்சை எடுக்கல விட்டுட்டுருக்குறோம் ரோட்டில். ஆனால் அந்த யானைக்கு தெரியாது அது பிச்சை எடுக்குதுன்றது. இப்படி மனிதன் செய்யக்கூடிய தன்னை உணர்தல் தான் இந்த இடத்துல தண்டகாரண்யம் நம் ஒவ்வொருவரையும் உணர வைத்திருக்கிறது. படக்குழு அனைவருக்குமே வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். இந்த படம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அந்த மலையில் இருந்த மக்களை வச்சு நான் ஒரு நாடகம் எழுதினேன். அதை வந்து நாடகமாகவும் போட்டேன். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தின மனிதர்களோடு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு கிடச்சிது. அதேன் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு, இதை ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சித் சார் அவர்களுக்கும் எனது நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ஸ்பெஷலாக நான் வந்து இங்கே எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்லணும். ரஞ்சித் அண்ணா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதே எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னா, என் குடும்பத்தில் யாராவது ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இருந்தால் கூட அவங்க ஒரு கதை எடுத்துகிட்டு இருந்தால் கூட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை நம்பி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது.
அப்படி ஒரு வெயிட்டான வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது எந்த நம்பிக்கையில் வச்சு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அண்ட் கலையாசன் அண்ணா உங்களுக்கும் தேங்க்யூ, ஷபீர் அண்ணா, பாலசரவன் அண்ணா. ஏன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நான் பெரியவ மாதிரி பிஹேவ் பண்ணணும், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணணும். அந்த டார்ச்சர்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. அந்த டைமில் நான் ரொம்ப யோசித்தேன், அதாவது முடிச்சதுக்கப்புறம் திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த கதையாக கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இந்த கதை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல இந்த கதை என்கிட்ட அவர் கதை சொல்ல, பட் டீமில் நாங்கள் பேசும்போது இது முக்கியமான படம், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படங்கள் அதில் அப்படி இப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரித்விகா அவங்களோட செகண்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி. குண்டுக்கு அப்புறம் அதில் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். இதில் அவங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாரும் அதான் சொல்லிகிட்ருக்கோம். இது டைரக்டர் அதியனோட எனக்கு 2வது படம். குண்டு படத்துலேயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் இது என்னுடைய 2வது படம். தொடர்ந்து என் மேலே வச்சுருக்கோம் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய இயக்குனர் அதியன் ஆதிரே அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, தண்டகாரண்யம், புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள், அதியனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோடய கோஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலையரசன், தினேஷ், வின்சு, பாலசரவணன், ஷபீர், இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களோட ஏடி டீம், இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மது, ராமனண்ணா, முருகண்ணா, வேறு யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மக்கள், விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோடைய ஆதரவோடு தண்டகாரண்யம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டைலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோடய ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, என்னை கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்கள் எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹாவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ், பட் ஐ எம் ஷுர் எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். And Learn and Teach Productions கூட ரொம்ப நன்றி. Thank you so much for having me. It's been a great experience. Thank you so much. Very thank you so much. பிரதீப், அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதோடனே தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. கண்டிப்பாக அடுத்தது நம்ம பண்ணுறோம். ஏன்னா ராமலிங்கன் எல்லாம் அவ்வளோ லேஸில் பாராட்டுற ஆளுங்க கிடையாது. எல்லாமே ஏன்னா என் டீமே அப்படி தான், ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க, அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்கள் பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே எங்கள் சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பாக தண்டக்காரனி சூப்பராக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். வணக்கங்க. கலை வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை அது. ஒருத்தவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்தில் வேறு மாதிரி பார்க்குறது. உனக்கு படத்தோடு அது முடிஞ்சிடுச்சு, எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அதின் ஆதிரை, அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதியன் சாருக்கும். ஜஸ்டின் வந்து அதை ஒன்றும் ஹைப் பண்ணி பயங்கரமாக எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க.
ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ பயங்கர லவ் இருக்குது உங்கள் மியூசிக்கில். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, ரொம்ப குக்குலெலாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும்ல. லாஸ்ட்டு படத்துலேயும் நான் சொல்லியிருந்தேன் அதை. லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அதை நம்ம மூச்சை இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது, பட் பேசிக்காக இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். அது லப்பர் பந்துலேயும் கிடச்சிது ஜனங்க கிட்டேருந்து. ஐ விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலேயும் இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தண்டகாரண்யம் உண்மையிலேயே வந்து சொல்ல முடியாத ஒரு கதை தான். அந்த சொல்ல துணிந்திருக்கிற அதீன் ஆதிருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதீன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவன்னு சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் அதீன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள். தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதீனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரிசம் சம்மந்து பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு வகையிலும் எப்போவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலேருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல். அதனால் அதீனை வந்து நான் எப்போவுமே நான் வந்து பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் கலையரசன், தினேஷ், வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே, அந்த ஷபீர், நவீன், நிறைய பேர் வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க. அதித்தி அண்டு மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாக. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீலம் ஸ்டுடியோஸில் வேலை செஞ்ச வேறு சிலர் நண்பர்களும் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னீஷியனாக இதில் வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் செல்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் இவன் பிரதீப் அண்ட் வந்து பாடலாசிரியர் ரூமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிக்கொடி தோழர், இது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு சூப்பரான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன். அண்ட் வந்து முதல் தடவையாக வந்து என்னோடய ப்ரொடக்ஷனோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறோம். அண்ட் நிச்சயமாக எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். அண்ட் பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நன்றி, அவனை வந்து எல்லா இடத்துலையும் நான் மறந்துடுறேன். அண்ட் பீட்ரூட் நிறுவனத்துக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிங்கேஷ் அந்த எழிலுக்கு வந்து நன்றி. என்னோடு பக்கபலமாக துணையாக இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது. ஏன்னா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம். எப்பறம் இவன் தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே இருக்கிறான், படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான், படம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீலம் பண்பாட்டு மையம் ஒர்க்கு நடக்குது, இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை, இவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க. நான் சும்மா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன். அண்ட் வந்து என்னுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அண்டு இன்னும் நிறைய படம் வரப்போகுது. வெக்கைன்னு அடுத்தது ஒரு படம் வரப்போகுது, பைசன் வரப்போகுது, அண்டு மக்கள் காவலன் ஒரு படம் வரப்போகுது. இது இல்லாமல் வந்து இன்னும் ஒரு 3 படங்கள் வந்து தயாரிப்பில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்பி நாங்கள் படம் எடுக்கல, மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் திரையரங்கு நோக்கி வரப்போகுது. நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் எங்களால் வந்து இது திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும். சாய் தேவானந்த் மாதிரியான ஒரு இளம் தயாரிப்பாளர்கள் வந்து நீலத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும்னா நிச்சயமாக வணிக ரீதியான வெற்றியும் தேவைப்படுது. வணிக ரீதியான வெற்றியை நிச்சயம் தொடர்ந்து நாங்கள் பெறுவோம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் கோருகிற கண்டென்ட்டை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாகவும் சிறந்த தயாரிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களிடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமராமேன் சார், இசையமைப்பாளர், எடிட்டர், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய சக கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஜித்தன் ராஜ் அவருக்கு ஒரு கரகோஷத்தை கொடுத்து என் சார்பாக மீண்டும் வாங்க சார் ஜித்தனாக அப்படின்னு சொல்லி எல்லாரும் சார்பாகவும் கேட்டு
வெற்றிக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். படத்தில் நடிக்க நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம், என்ன வந்து டைட்டில் ஓப்பன் பண்ண வச்சது உண்மையாகவே பெருமையாக இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கேமராமேன் சார், அப்புறம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஆசீர்வாதம், முருகனுடைய ஆசீர்வாதத்தில். நன்றி, தேங்க்யூ. மிக விரைவில் படம் ரிலீஸ் எப்போன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆனால் அதுவே ப்ரொடியூசரே சொல்லிவிடுவார். அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுவே அந்த வேறு மறுபடியும் அந்த படமே கேன்சல் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் அலாட். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. One message that I would like to give everybody is dream big, work hard, because if I can, you all can do. Biggest thank you to Arun sir for believing in me and giving me this opportunity. Thank you. மனோ சாரோட பையன், அப்புறம் மனோ சாரும் டோட்டலாக ஸோ ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துறாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்லா ஸ்கோர் பண்ணுங்க, ஏன்னா மனோ சாரோட பையன்னு சொல்லிட்டு எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. சாங்லேயும் அப்ராடில் போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க சூப்பராக. அதேமாரி பித்தாக் சார், அவரோட ஃபஸ்ட்டு படம் இது. அவரோட விஷன் இதில் வேறு மாரி ஸ்கோரிங் பண்ணி காட்டியிருக்காரு அவர், நீங்கள் பார்ப்பீங்க படத்தில். ப்ளஸ் ஆர்கே சுரேஷ் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் ட்ரைலர்ஸ் பார்த்துட்டீங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் சாங்ஸ் எப்படி வரப்போகுது எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஸோ மீடியா மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த டீம் அண்ட் எவ்ரி ஒன். நான் ஹீரோவாக தம்பியை நான் வந்து மனோ சார் பையனை நான் பார்த்து சந்தித்த அந்த நாட்கள் வந்து மறக்க முடியாது. ஏன்னா நாங்கள் போய் அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மத்தியானம் வருவார். வந்துட்டு அண்ணே என்ன சார் நான்வெஜ் சாப்பிடுவீங்களாண்ணே? சாப்பிடுவேன் தம்பி. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே அப்படிம்பாரு. எங்கேயோ இருந்து மீன் வரும், எங்கேயோ இருந்து கறி வரும். என்னை வச்சு சாப்பிட வச்சு அதை அழகு பார்த்து அதை ரசித்து நம்மளை வந்து பார்த்துக்கிற அந்த தன்மை இருக்குல்ல, என்னுடைய சகோதரன் மாதிரி நான் உணர்ந்தேன். ஒரு ஹீரோவாகவே நினைக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் நான் அவரோட பயங்கர நட்போடையும் இதோடு இருந்துகிட்டு இருக்கேன். அது நடித்ததுக்கு பிறகு சில நேரங்கள் அப்படி பிரிஞ்சிருவோம். ஆனால் இன்ன வரைக்கும் நான் ஒரு உறவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற தம்பி வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவார். இந்த படம் நல்ல படமாக, இது இந்த டைரக்டருக்கு முதல் படமாக, அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் பண்ணுறக்கூடிய டைரக்டராக மாறுவார். எல்லாரும் இந்த பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கோம். இந்த படம் நல்லா வரணும். இந்த ப்ரொடியூசர்ஸும் இன்னும் நிறையா படம் எடுக்கணும்னு மனதார வாழ்த்துறேன். யாரையாவது சொல்லாமல் இருந்துட்டா சாரி. மியூசிக் டைரக்டர் எனக்கு முதலே தெரியும் அவரை. மையம்னு ஒரு படத்துக்கு அவர் யார் பண்ணியிருந்தாப்புல, பார்க்கவே ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒரு வில்லன் ஆகிட்டீங்க. தேங்க்யூ சார். நல்ல டீமோட ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து டெபியூட் டைரக்டர்ஸ் ஒர்க் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. சினிமாவில் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி, எல்லாமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு. ஸோ இப்படி ஒரு டேரக்டர் வந்திருக்காரு. இந்த டீமாக நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு கதையும் நல்லா வந்திருக்கணும் போது கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாமே வாழ்க்கை நோக்கி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்றது. ஏதோ பாதி காசு கொடுத்தாங்கன்னுட்டு நான் சுமாராக பாடுறதோ இல்லைன்னா சுமாராக நடிக்கிறதோ இங்கே மட்டும் அது நடக்காது. அது என்ன காசு கொடுத்தாலும் என்ன இது வந்தாலும் அந்த படம், அந்த நிகழ்வு, அது பாட்டாக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், இதனால் எனக்கு ஒரு பேர் வரும் அப்படின்ற டெக்னீஷியன்ஸ் தான் இன்னும் நம்ம சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, மியூசிஷியன்ஸுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேரிஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். எனக்கு சப்போர்ட் பண்ண சங்கர் மகாதேவன் அவர்கள், தம்பி கார்த்திக் சிங்கர். நான் கேட்ட உடனே இந்த படத்தில் மேரிஸ்க்கு உடனே கால் ஷீட் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி பாடியிருக்காங்க. நானும் சங்கர் மகாதேவன் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம். ஸோ மியூசிக் வைஸ் அவங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மீறி மீடியா, 1000 மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியில் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கு தந்தவர் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே, இந்த உறவு இந்த பந்தம் என்றும் வேண்டும் என் உயிரே. இது பாடி மீடியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ மேடம், சாவித்ரி மேடம். டோட்டலாக வட்டக்கனால் அப்படிங்கிற இந்த படம் வந்து
நான் என்ன ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லி இதை நான் வந்து ஒரு சோசியல் அதுவும் இருக்குது. பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா ஓகே. ஸோ இதில் நடித்த டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.